வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது பிஜேபியிலிருந்தே கழக குரல் கிளம்பும், நாயுடு நிதிஷ் இவங்க கவுக்க வேணாம், பிஜேபியிலேயே கவுப்பாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து முதலதே சொல்லிட்டு இருந்தோம். அதிகாரம் இருக்கும்போது எல்லாரும் சலாம் போடுவாங்க, பதவி இருந்தால் 10 பேர், பணத்துக்காக 100 பேரும்பாங்க. அந்த மாதிரி பதவியை இன்றைக்கி உங்கள் பதவி ஆட்டம் காணிச்சுன்னா எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. ரமேஷ் ஜிகிஜலக்கி அப்படிங்கிறவர் கர்நாடகாவை சேர்ந்த எம்பி. அவர் சொல்கிறார் 7 தடவை எம்பியாக இருந்தேன், இது வரைக்கும் நான் மினிஸ்டர் ஆக்கலை, உயர் ஜாதியினரை மினிஸ்டர் ஆக்குறாங்க, இதுதான் பிஜேபிங்கிறார். அப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு, ஏங்க இது சம்மந்தமாக தலித் எம்பிகளுடன் பேசுவீரான்னு சொல்லிட்டு அவர் கை காட்டிட்டு போகிறார். இது பிஜேபியில் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 71 பேர் கொண்ட மத்திய அமைச்சரவையில் மோடி 3.0, அதில் வெறும் தலித் 10 பேர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசி அவங்க 27, உயர் ஜாதியினர் 21, இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா மோடி பற்றி தெரியும், இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க மாட்டார், யாரும் இல்லை, பழங்குடியினர் ஒரு 4 பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா சமூக மக்களையும் உள்ளடக்கியது தான் சமூக நீதி. ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே மோடி கொடுக்க மாட்டாருங்கிறது, அதனால தான் ஓட்டு போட மாட்டாங்க, அது வேறு விஷயம் வச்சுக்காங்க. அப்படி ஒரு வெறுப்பு அவர்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் மாதிரி மட்டும்தான் அப்படிங்கிறத தாண்டி தலித் மக்கள் ஒட்டு மொத்தமாக பிஜேபியை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லும்போது ரமேஷ் அவர்களுடைய பேச்சு பல யோசிக்க வைக்கக்கூடிய பேச்சாகுது. ஏன்னா இன்றைக்கி ஒரு எம்பி அது மோடியை எதிர்த்து குரல் எழுப்புறாருன்னா அது எப்படின்னா, ஜெயலலிதாமா இருக்கும்போது ஜெயலலிதாமா எதிர்த்து யாராவது குரல் எழுப்ப முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சசிகலா புஷ்பான்னு ஒரு அம்மா பண்ணாங்க, அவங்கள வீட்டில் கூப்பிட்டு வச்சு அடித்தாங்க அப்படின்னு நாடாளுமன்றத்திலே சசிகலா புஷ்பா சொன்னாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க அவங்க மேலே நிறைய கேஸ் இப்போ பிஜேபியில் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பெரிய மனிதர், அவரை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது சொல்லுவாங்கல்ல, பெரிய இந்த வடிவேல் படத்தில் பெரிய ஆளை கொண்டு போய் முச்சந்தில் நிற்க வச்சு அடி வாங்க வச்சுருவார். அந்த மாதிரி மோடி அப்படின்னா யாருமே பயப்படுவாங்கப்பா, அவர் முன்னால் எதுவும் நிற்க முடியாதுங்கும் போது இப்போ அவரை காமெடி ஆக்குன மாதிரி ஒரு எம்பி 7 தடவை ஜெயிச்சிட்டா எனக்கு மினிஸ்டர் கொடுக்கல, தலித்துகளுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா இது மோடிக்கு பகிரங்கமாக விடுக்கப்பட்ட சவாலை தான் பார்க்குறேன். என்னதான் இருந்தாலும் இப்போ ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா கர்நாடகை சேர்ந்த நேற்று ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு, ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்துக்குள்ளே பூட்டி வைக்கணும், கன்னத்தில் அறையணும், எங்கள் மங்களூருக்கு அறைவேங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இது பாஜகவுடைய இயல்பு. இது அவர் எம்எல்ஏ, அவரை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம், பிஜேபி கண்டிக்கவும் மாட்டாங்க, அவங்கள பற்றி நமக்கு தெரியும். ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி பேசுகிறது, ஏற்கனவே எடியூரப்பா ஈஸ்வரப்பா ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும்போது இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு ஏரியா. காங்கிரஸில் கோஷ்டி பூசல் இருக்குன்னா இவங்க அதை விட பூசலாக இருக்குது. அதுதான் பிஜேபிக்கு இன்றைக்கி நெருக்கடி. சரி, இப்போ பிஜேபி இதை எப்படி கையாளுங்கிறத விட அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? இப்போ என்ன நடக்கும்? நீங்கள் உங்களுக்கே தெரியும், 7 தடவை இருந்துட்டாங்க, எனக்கு நீங்கள் எம்பி கொடுக்கலன்னா என்ன ஆகும் தெரியும்னா, வேறு கட்சிக்கு போகலாம் 1, இன்னொன்று ஒரு கட்சி வேலை பார்க்க மாட்டார் 2, 3வது சும்மா இருக்க மாட்டார், எல்லா தலித் தலைவர்களுடன் பேச ஆரம்பிப்பாரா இல்லையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்தியாவில் மொத்தம் பிஜேபி எம்பிக்கெல்லாம் தலித் எம்பிக்கெல்லாம் எல்லாருமே இது கூட்டமைப்பாக இருப்பாங்க. இப்போ இன்னும் அதிகப்படும். பாருங்கள், நமக்கு பதவி கொடுக்கல, நிர்மலா சீதாராமன் அம்மா ஜெயிக்கவே இல்லை, அவங்க ராஜ்யசபாவில் வாங்கி ஜெயிக்கிறாங்க. ஜெய்சங்கர் என்ன பங்காற்றியிருக்கார் கட்சிக்கு? அவர் ஒரு IRS ஆஃபீஸர், அவரை எடுத்துகிட்டு போன தடவை கொடுத்தீங்க, இந்த தடவையும் அதே போர்ட்ஃபோலியோ கொடுக்குறீங்க, என்ன காரணம்? அப்போ பெருமளவுக்கு இன்றைக்கி உயர் ஜாதியினருக்கு மிக மிக முக்கிய பொறுப்பான இராணுவம்லேருந்து உள்துறையிலேருந்து எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க. அப்போ நாங்கள் தலித் மக்களை இப்படியே வச்சுருப்பீங்களான்னு கேட்குறது வெளியிலேருந்து கேட்டால் பரவாயில்ல, ஒரு எம்பி தலித் எம்பி கேட்கும்போது இன்னும் அது அதிகமான இம்பேக்ட் வரும். ஏற்கனவே யூபியில் தலித்துக்களுக்கு எதிராக யோகி அரசு செஞ்சிட்ருக்காங்கங்கிற பேர் வந்துருச்சு. தலித் எல்லாருக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்பேன் காங்கிரஸ் தலைவர் வேறு ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்கார். ஏற்கனவே போன தடவை 44 தொகுதியில், இந்தியா முழுக்க 44 தொகுதியில், ஏற்கனவே பிஜேபி ஜெயித்த தொகுதியில் 20,000க்கும் மேற்பட்ட தலித்துகள் வாழக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு. அப்போ தலித் வாக்குகளை எப்படி நம்ம உள்ளே கொண்டு வரலான்னு பிஜேபி பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு பெரிய இடி. இப்போ மோடி அவர்களுக்கு தெரியும், இப்போல்லாம் உளவுத்துறையில் அடுத்த கட்சிக்காரங்களை கண்காணிக்கிறதால தான் கட்சிக்காரங்களை தான் கண்காணிப்பாருங்கிறது ஏற்கனவே நிறுவனம் ஆகிடுச்சு. இந்த பெகாபஸ் மென்பொருள் அவர் அங்கேருந்து ரகசியமாக வாங்கி ஒட்டி கேட்டார். அதில் பார்த்தா முக்கால்வாசி பேர் பிஜேபிக்காரன் தான் ஒட்டி கேட்டிருக்காரு. அப்போ அவங்க கட்சிக்காரன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வருது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த குரலை ஒடுக்குவதற்கு ஏன் பிஜேபி முயற்சி பண்ணல? பிஜேபிக்கு தெரியுமா தெரியாதுன்னா தெரியும்.
பிஜேபிக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க என்ன நினச்சாங்க, ஏற்கனவே மோடி ராஜாவாக இருந்தார், இன்னும் ராஜாவாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் கூஜா ஆகிட்டாருங்கிற மாதிரி தான் இந்த பேச்சு. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா, இல்லை ஏங்க மோடி ஏற்று யாராவது பேச முடியுமா, ஏன் பேசுகிறாங்க? அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நாயுடு, நிதிஷ்குமார் இவங்க 2 பேரும் கவுக்கிறதை தாண்டி அவர் என்ன யோசிப்பார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன நிலமரம்? இன்றைக்கி மாநிலங்களுக்கு இடையே வந்து பட்ஜெட் போட போகிறாங்க, அதில் நிதி கேட்டிருக்காங்க. நாயுடு கேட்ட நிதியை கொடுக்க மாட்டேன் நாயுடுகிட்ட சொல்லிட்டாங்க. இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை நாயுடு கிடைக்கப்பட்ட அநீதிங்கிற. நாயுடுக்கு நல்லா தெரியும், அதில் இல்லைன்னா வெளில வந்துருப்பார்ல, அவருக்கு தெரியாதா கொடுக்க மாட்டாங்கன்னு. தெரியும், கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவர் வெளில வர மாட்டார். தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் கூட இல்லை இது நாயுடு வந்து கவுத்துருவார், நாயுடு இப்போதைக்கு கவுக்க மாட்டார், அவர் வருமான ஆள். அவர் என்ன நினைப்பார், மோடி அடங்கட்டும், இப்போ வீரியமாக இருக்கார், இப்போ அவரை நம்ம அடிக்கக்கூடாது, கரெக்டாக மேட்ரு வரும் அப்போ அடிப்போம். அவருக்கு தெரியும் கண்டிப்பாக வரும், ஏதோ ஒரு விஷயம் வரும். பாத்ராஸ் வந்தது, இப்போ ஆக்ராவில் ஒரு இது வந்தது, ஏதோ ஒன்று வருங்க, பெரிய இஷ்யூ ஒன்று வரும். அப்போ மோடி மேலே எல்லோரும் குற்றம் சாட்டுவாங்க. அப்போ வைப்பண்டா, அப்போ தான் பக்காவாக வைக்கணும். எப்படி மண்டல் கமிஷன் ஒன்றை வந்து விபி சிங் கொண்டு வரும்போது பிஜேபிக்காரங்க இன்னும் உப்பு சப்பு இல்லாத மேட்டரை வச்சு அவரை கவுத்து விட்டாங்களோ, அந்த மாதிரியாக ஒரு இஷ்யூ வரும். அப்போ பிஜேபியை முட்டு கொடுக்க முடியாது மோடிக்கு. அந்த நிலைமையில் வரும்போது நம்ம உள்ளே போடுவோம், இப்போதைக்கு அமைதி காப்போம். ஏன்னா மோடியுடைய வீரியத்தை அவர் குறைச்சி மதிப்பில்லை. அதானிலேருந்து ஏகப்பட்ட பேர் அவர்கிட்ட இருக்காங்கன்னு தெரியும். இன்னொன்று இப்போ தான் கவர்மெண்ட் வந்துருக்குது, இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. கிடைக்கிற வரைக்கும் லாபம் வாங்குவோம், அமராவதியில் பணத்தை போடுவோம், அதுக்கப்புறம் பிரச்சனை வரும், அப்போ நம்ம வாயை திறப்போம். அது அவருடைய ரொம்ப நாள் திட்டம். இப்போ இந்த எம்பி பேசியது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படி பாதிக்கும்? மகாராஷ்டிராவில் இந்த எம்பி பேசுகிறது மகாராஷ்டிராவில் இன்றைக்கி பார்க்க மாட்டாங்களா? ஏற்கனவே பிரகாஷ் அம்பேத்கரை நீங்கள் வெளியில் வச்சிங்க, அவர் இப்போ உள்ளே வர போகிறாராம் இந்தியா கூட்டணிக்குள்ளே. ஏன்னா அவருக்கும் தெரிஞ்சு போச்சு, தலித்துகள் எல்லாம் உங்கள்கிட்ட இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சேர்ந்தார் வசந்த் மோரோ, அவரெல்லாம் யார்? இப்படியே போனால் என்ன நிலை வரும்? ஹரியானா உள்ளிட்ட இடங்கள்ல உங்களுக்கு என்ன நிலை வரும்? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலித் தலைவர்கள் ஒன்று கூடி பேசலாம். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து பிஜேபி எத்தனை பேர் வாட்ச் பண்ணி எத்தனை பேர் தூக்கிடுவீங்க, எத்தனை எம்பி தூக்கிடுவீங்க? இப்போ என்ன சிக்கல்னா, இப்போ பிஜேபி வந்து இவர் ரமேஷ் நடவடிக்கை எடுத்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு மாதிரி நடவடிக்கை எடுத்துருவீங்களா? நடவடிக்கை எடுத்து தூக்கிட முடியுமா? இப்போ என்ன அடுத்து என்ன அதான் சொல்லிட்டாங்களாங்க, அங்கே இருக்க லோக்கலில் இருக்கவங்க சொல்கிறாங்க, சார் அவரை வந்து நீங்கள் எதாவது கை வச்சிங்கன்னா ஒட்டுமொத்தமாக தலித்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கெல்லாம் குரல் கொடுப்பாங்க, அவரை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல இடைத்தேர்தல் வரும். அதை வந்து மோடி விரும்புகிற ஒவ்வொரு எம்பியும் இன்றைக்கி முக்கியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மோடி யாரையுமே எடுத்து பேச முடியாது. ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்காரு மோடி? அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், இப்படி எல்லாத்தையும் அவர் இஷ்டப்படி பட்டு 3.4 3வது தடவை வந்து என்னுடைய அரசாங்கத்தை பண்ண வச்சிட்டேங்கிறத வலியுறுத்த பார்க்குறாரு. இதை வந்து நீங்களே சொல்லுங்கள், நாயுடுவும் மோடியும் வேடிக்கை பார்க்குறதுக்கு நான் அவங்களுக்கு தெரியாத 2 பேருக்கும். அவங்க 2 பேருமே மோடியோட பெரிய ஆள். ஏன் அமைதி கேட்குறாங்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. தொடர்ந்து நம்ம சொல்கிறதா, நாயுடுவோ நிதிஷோ இப்போதைக்கு மோடியை கவி கிடையாது. அவங்களுக்கு என்றைக்கு ஆபத்து வருதோ அன்றைக்கி தான் வைப்பாங்க. நிதிஷ்க்கு என்றைக்கு ஆபத்து வரும்? அவருக்கு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா, எலெக்ஷன் அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஆபத்து வரும். ஷிண்டேக்கு எப்போ ஆபத்து வரும்? வந்துருச்சு 3 மாதத்தில் எலெக்ஷனில் 96 சீட்டு கேட்குறாரு, கொடுக்கலாம் அவர் பிரச்சனை பண்ணுவார். அப்படி தோற்று போயிட்டு உத்தவ் வந்துட்டாருன்னா முடிஞ்சது கதை. அங்கே ஏற்கனவே பிஜேபியில் எம்பிக்கள் ஜெயிச்சிருக்காங்க, ஷிண்டேட்ட ஒரு 7 எம்பிக்கள் இருக்க. தொழில் பண்ணுவே வேணாமா? இப்போ என்ன சிக்கல்? ஷிண்டேட்ட 7 பேர் ஜெயிச்சிருக்காங்க, அதில் 5 பேருக்கு அங்கே ஊரில் தொழில் இருக்குது, கல்வி நிறுவனம்லாம் நடத்திட்டு இருக்காங்க. உத்தவ் வந்து அங்கெல்லாம் ஒரு மாதிரியான ஆளுங்க, அந்த உத்தவ் ஆளுங்கள்லாம் எங்ககிட்ட இருந்து சின்னம்லாம் பறிச்சின்னு சொல்லிட்டு எந்த எல்லைக்கும் போவாங்க. அப்போ அந்த 5 எம்பி வந்து ஷிண்டே தான் முக்கியம், மோடிஜி பாரத் மாதா கிச்சிம்பாங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள், காசு முக்கியமா இல்லை உள்ளே ஜெயிலுக்கு போறியா, இல்லை வந்து உங்கள் இடத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டுமான்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இப்போ லேட்டஸ்டாக என்ன, உத்தவ் வந்தால் அப்படியே 6 பேர் மாற தயாராக இருக்காங்க. ஒருத்தர் மட்டும்தான், ஷிண்டே பையன் மட்டும்தான் அவரோடு இருப்பாங்க. 6 பேர் மாறிடுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது இருக்கிற நிலைமையில். நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க ஜெயிப்பாரான்னு கேட்கலாம். பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் என்ன கூட்டல் கழித்தல் கணக்கு போட்டாலும் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லாதது எப்படி ஜெயிப்பீங்க? பிஜேபிக்கே தெரிஞ்சால் நான் கொஞ்சம் அமைதி கேட்குறேன், என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கருத்து கணிப்பு வந்து நெக் டு நெக் ஃபைட்டுன்னா பிஜேபி ஜெயிக்கலாம். வாஷ் அவுட்டு முடிஞ்சது கதை. அதாங்க இருக்கக்கூடிய நிலவரம். ஏங்க இல்லைன்னா ராஜ் தாக்கரே வந்து சொல்கிறார், ஐயோ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, இப்போ சொல்கிற ஐடியா முதலே சொல்ல வேண்டியதானே. நீங்கள் என்ன இருந்தாலும் உத்தவ் தாக்கரேட்டிருந்து சின்னத்தை பறிச்சிருக்கக்கூடாது. ஏன் அவருக்கு ஒரு பயம் என்னென்னா, அடுத்து உத்தவ் தாக்கரே வந்து பேயாட்டம் ஆடிடுவாரோ, ஏன்னா அவர் இன்னொரு முகத்தை தெரியும், நம்மகிட்டே சின்னத்தை பறிச்சுட்டு எங்கள் அப்பாவுடைய அண்ணன் பையனா ஒன்றை வச்சா நீ என்னடான்னா பிஜேபி கூட சேர்ந்துட்டு எனக்கு ஆப்படிக்கிற சொந்தக்காரன்னு சொல்லி சும்மா விட்டு சுழுக்கு எடுத்துடுவோங்கிற மாதிரி போயிடும் நிலவரம்.
அதனால் உத்தவ் தாக்கரேவெல்லாம் நீங்கள் சாதாரணமாக கட்சியே ஏன்னா அது வந்து இந்துத்துவாவுடைய கட்சி. உண்மையிலே சொல்கிற இந்துத்துவா இருக்கக்கூடாதவங்களுக்கு உத்தவும் வரக்கூடாது, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி அவர் எதிரி ரெண்டு பேயும் அடிச்சிக்கிற மாதிரி தான் இப்போ உத்தவும் பிஜேபி அடிச்சிக்கிறாங்க. சரி, இது பரவாயில்ல, நம்மகிட்ட கூட இருக்குது, ஐயோ இதை வச்சு அதை வச்சு அடிப்புங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஆனால் உத்தவை இறங்கினாருன்னா அவர் இன்றைக்கி அவர் கோபத்தில் பயங்கரமாக இருக்கார் இன்றைக்கெல்லாம். அதனால் அங்கே மும்பையில் கேட்கும்போது இந்த தடவை வந்துட்டாருன்னா ஒரு ஆட்டம் ஆடிடுவாருங்க பாருங்க, ஷிண்டேவெல்லாம் ஓட விட்டுருவார், அவரே போயிடுவார் சார் ஷிண்டேங்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தலித் எம்பி ஒருவர் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்வது இது 10 வருஷத்தில் முதல் தடவை. நீங்கள் மோடிக்கா சர்க்கார்னு சொன்னீங்களே, சர்க்கார் இது வரைக்கும் யாராவது உங்களை எடுத்து ஒரு எம்பி குரல் எழுப்பியிருக்காங்களா இத்தனை வருஷத்தில்? ஒரு எம்பி. ஏன் இப்போ குரல் வருது? நீங்கள் வந்து கொஞ்சம் வழி இழந்திருக்கீங்க. இப்போ ஒருத்தர் பேசியிருக்கார், 10 பேர் பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, அப்போ உங்களுக்கு அழுத்தம் அதிகமாகும். நாளைக்கு ஏதாவது நிர்மலா அவர்களோ ஏதாவது உயர் ஜாதியினர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தீங்கன்னா உயர் ஜாதியினருக்காக பிஜேபின்னு 10 பேர் கிளம்புவாங்க, உங்கள் ஆளுங்களே உங்களை கவுத்து விட்ருவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, வரலாறு கண்டிப்பாக நடக்கும். ஐயா அமித்ஷா தான் அடிக்கடி சொல்லுவார், வரலாற்றை மாற்றியும் போன். நேற்று நான் கடைக்கு போனேன் அப்படிங்கிறது, கடைக்கு போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வரலாறு மாற்றுவீங்க? கடைக்கு போனேன்னு மாற்றுவீங்களா? இது கூட ஒரு என்ன சொல்கிறது, இவங்களெல்லாம் பற்றி நம்ம பேசினா தப்பாக போயிருன்னு சொல்கிறோம். மறுபடியும் சொல்கிறோம், பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி மெஜாரிட்டியாக வந்து இந்த ஆட்சியை பிடிச்சிருந்தால் நாடு அலங்கோலமாகிடும். படுமோசமாக தோற்றிருந்தாலும் அது மீண்டும் எந்திரிச்சு வந்துடும். இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து இன்னும் அம்பலப்பட்டு போய் ஒரு 15 வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாத இடத்துக்கு பிஜேபி போயிருது. ஐயா மோடி அவர்கள் அதற்கான முடிவுரையை எழுதிவிட்டார், அவரும் ஐயா அமித்ஷாவும். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.